வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. பார்வதி பாருங்க, காலையில 4 காலுங்க. அந்த டைம்ல வந்து பாத்திரத்தை போட்டு தேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. ஃபுல்லா தண்ணி ஆளா செய்யறாங்க. ஆக்சுவலா 2 பேர்ல, பார்வதி வார்டன், எஃப்ஜே வந்து குட்டி வார்டன். ஆனா எஃப்ஜேக்கு அடிபட்டுது அப்படிங்கிறதுனால அவர் போய் தூங்கிட்டாரு, மெடிக்கல் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சிங்கிள் ஆளா பார்த்தீங்கன்னா வெடி காலையில 4 மணிக்கு மேலவும் பாத்திரத்தை தேய்ச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியின் ஆதரவாளர்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபயர் விட்டுட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காலையில் விடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா வந்து எல்லாரும் வராங்க. வந்து எல்லாரும் விக்ரம பாராட்டுறாங்க. குறிப்பாக பெண்கள் எல்லாருமே, கனியக்காலிருந்து அப்புறம் அந்த பக்கம் சாண்ட்ரா, இன்னும் சிலர் கூட எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் தான் சூப்பர், ஏன்னா பார்வதியை வந்து நைட்லாம் இப்படி வேலை வாங்கியிருக்காரு தூங்காம அப்படின்னு சொல்லிட்டு அவரை பாராட்ட, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிரஜன் வந்து இன்னும் வேலை பார்த்தது அவங்க பார்வதி, நீங்கள்லாம் என்ன இவரை பாராட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேட்குறாரு. அது கனியக்கா சொல்றாங்க, வேலை இருக்கு, வேலை செய்யறவங்க கூட மூச்சிட்டு இருக்கலாம், ஆனா வேலை வாங்குறதுக்காக ஒருத்தர் மூச்சிட்டு இருக்கான்ல, அது ரொம்ப பெரிய விஷயம். அதனால அந்த ஒரு காரணத்துக்காக சத்தியமா நிஜமாவே வந்து விக்கல்ஸை பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கனியக்கா எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு பார்த்துட்டே இருக்கிறாங்க, பாராட்டி தள்ளுறாங்க விக்கல்ஸை. ஸோ சொன்னதும் பார்த்தீங்கன்னா அமித் மாமாவுக்கு கோபம் வந்துருச்சு. என்னங்க அநியாயமா இருக்கு இதெல்லாம், என்னங்க இதெல்லாம், அவங்க தானேங்க வேலை செஞ்சாங்க, நைட்டு சாப்பாடு செஞ்சது அவங்க. நைட்டு சாப்பாடு மட்டும் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி ப்ளஸ் குட்டி வாடனும் இருந்து அப்படிங்க எஃப்ஜேவும். இந்த பக்கம் வெளியில் நின்றுட்டு பார்த்தீங்கன்னா கனியக்கா ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ சாப்பாடு மேட்டர் லேட்டாக தான் முடிஞ்சது. அது தயிர் சாதம் ஏதோ செஞ்சாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப லேட்டாச்சு, எல்லாரும் லேட்டாக தான் சாப்பிட்டாங்க. இப்போ அந்த சாப்பாடு செஞ்சதுலேருந்து இப்போ எல்லாம் பாருங்க, கப்பெல்லாம் இவ்வளோ நீட்டாக அடுக்கி வச்சிருக்கிறாங்க பாருங்க அப்படின்லாம் இவங்க கேர்ள்ஸ் வந்து சொல்லிட்டு இருந்தாங்களா. இங்கே பாருங்க இவ்வளோ நீட்டாக கிச்சன் இருக்குது அப்படின்லாம் அதுக்கு வினோத் வந்து சொல்லிட்டு இருந்தா. அப்படி இங்கே வந்து என்ன கப்பை எடுத்து இவர் சொல்லி இவங்க வச்சாங்கன்றதுனால அவருக்கு பாராட்டா, அவர் சொல்லி தான் இவங்க வச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல, ஏங்க 2 நாளா கிச்சன் எப்படி இருந்தது, இன்னைக்கு பாருங்க எவ்வளோ கிளீனா இருக்கு. அப்படின்னா இன்னைக்கு வந்து மேற்பார்வை பார்க்கறதுக்கு விக்ரம் முடிச்சிட்டு இருந்தாரு, இப்போ அவருக்கு தானே கிரெடிட் போகணும். இப்போ உதாரணத்துக்கு படிக்கிறாங்க பசங்க வந்து படிச்சுட்டு பாஸ் ஆயிடுறாங்க, அப்புறம் கிரெடிட் வந்து பார்த்தீங்கன்னா சாருக்கு போகிறது இல்லையா, சொல்லி கொடுக்குறாங்கல்ல. அமித் வந்து சொல்றாரு, நீங்க படிச்சீங்கன்னா உங்க உழைப்பை நீங்க போட்டீங்கன்னா நீங்க பாஸ் ஆனீங்கன்னா உங்களுக்கு தான் கிரெடிட் அப்படின்னு. அப்ப சாருங்களும் எடுத்துக்கிறாங்க இல்லைங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்றாங்க. அதே வந்து பிரஜனும் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் மறுபடியும் ஆந்திரப்பட்டி அடிச்சு பேசுறாரு. அப்புறம் வந்து பச்சையா தெரியுது இவங்க வந்து கிரெடிட்டை திருடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சார் இது வந்து ரொம்ப தலைகீழா எல்லாருமே பாராட்டுறீங்க சார். சாப்பாடுல இருந்து பாத்தீங்கன்னா காலையில இவ்வளோ தூரம் உழைப்பை போட்டது பாத்தீங்கன்னா பார்வதி. இவரு என்ன வேலை தெரியும் விக்ரம்க்கு, இது மாதிரி கிச்சன்ல வேலை செஞ்சாரா இல்ல நான் வந்து வார்டனா இருந்தாரா, இவர் என்ன வேலை தெரியும், இவர் என்ன சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு இவருக்கு பாராட்டுறீங்க, வேலை செஞ்சவங்க தானே பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அமித் மாமா நிஜமாவே நியாயமா தான் கேட்குறாரு. வெளியவும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஃபயர்லாம் விட்டுருக்குறாங்க. பார்வதி பாருங்க என்ன ஒரு ஹார்ட் ஒர்க்கு, அவங்களுக்கு பீரியடு பிரச்சனை இருக்கு, அந்த வலியிலையும் வேதனையிலும் தான் வந்து மூடு ஸ்விங் மென்டல் ஸ்விங் ஆகி 3 முறை நேற்று கத்துனாங்க, அழுதாங்க, என்னென்னவோ பண்ணாங்க. ஆனாலும் வேலை எப்படி செய்கிறாங்க பாருங்க, விடிய விடிய வேலை செய்கிறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. உண்மையில நடந்தது என்னன்னா பார்வதி தாங்க வேலை செஞ்சாங்க, அது இல்லைன்னா சொல்ல, அது ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வேலை செய்யுது. பார்வதி மட்டும்தான் செஞ்சாங்க, எஃப்ஜே தூங்கிட்டாரு. ஆனா வேடிக்கை என்னன்னா அந்த வேலையை எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்றதான் வேடிக்கை. 3:30 மணிக்கு தான் வேலையே ஸ்டார்ட் பண்ணாங்க. இவனுங்க என்னடானா ஃபயர் வருது காலையில 4 மணிக்கு வந்து பார்த்துட்டு ஐயோ நைட்டு ஃபுல்லா பாத்திரத்தை தேய்ச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபயர் விட்டுருக்காங்க சோசியல் மீடியால. ஆக்சுவலி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, அவங்களால தனியாக வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் லெசன், இது வந்து ரெசிடென்ஷியல் ஹோம் தானே, இது ஹாஸ்டல் தானே. ஸோ அப்படி இருக்கும்போது ஹோம் லெசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் அங்கே வந்து வேலை வாங்கிடலாம், வேலை செய்ய விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டிருக்கிறாங்க. அந்த பிளானுக்கு பார்வதி ஒத்துக்கவே இல்லை. அது எப்படிங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இவங்க உள்ளே வந்துடுவாங்க, நாங்கள் விட்டுணுமா, 2 நாளாக நாங்கள் கஷ்டப்பட்டுருக்குறோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக இந்த சீசனில் இந்த டாஸ்க் தான் பார்த்தீங்கன்னா 4வது நாள் வரையும் போகுது. யூஸ்வலாக 3 நாளில் முடிச்சிருவாங்க, ஆனால் 4வது நாள் ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு. ஏன் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாருன்னா பிபி வந்து வச்சு செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு விக்கல்ஸ் வந்து கலாச்சிட்டு இருந்தா. அப்படி விக்கல்ஸை வந்து இவங்க இன்சார்ஜாக போடுறாங்க. போட்டதுக்கு அப்புறமா நைட்டு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. பார்வதி வந்து ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரமாக சாப்பிட்றாங்க. அதில் அவங்களும் சொல்கிறாங்க, சாப்பாடுன்னு வந்தாவே நான் கொஞ்சம் லேட் ஆயிடுறேன், ஸ்லோ ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. விக்கல்ஸ் வந்து உட்காந்துட்டு இருக்கு அப்படி. அங்கே எப்போ நீ சாப்பிட்றது, பாத்திரம் தேய்க்கணும், பாத்திரம் வெயிட்டிங், பாத்திரம் தேய்க்கணும் அப்படின்னு சாப்பிட்டு முடிக்கிறதுக்கே ஒரு 2 மணி நேரம் ஆகுது. அதுக்கப்புறமா வந்து ஒரு 1 மணி நேரம்
இங்கே வினோத் கூட அங்கே சாப்பிடும் போதே ஆரம்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன் பேச்சு. அப்போ வினோத்துக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, இங்கே கிரெடிட் வந்து நான் 2 நாளாக கஷ்டப்பட்டு 3 நாளாக கஷ்டப்பட்டுருக்கேன், உழைப்பை போட்டிருக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் உள்ளே வந்தாங்கன்னு வச்சிங்களேன், ஹோம் லெசன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அது வந்து கிரெடிட் வந்து அவங்களுக்கு போயிடும். அதனால நான் விட மாட்டேன், அது ஏன் ஸ்பேஸு. இங்கே முதலாளி சொல்லியிருக்கிறது என்ன அசிஸ்டன்ட் வார்டனை செய்ய சொல்லியிருக்காரு. எங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்குது, பஞ்சாயத்து இருக்குது. இருந்தாலும் ஒன்று அவன் செய்யணும், இல்லை நான் செய்யணும், நாங்கள் 2 பேரும் செய்யணும், வேற யாரையெல்லாம் நான் விட மாட்டேன் அப்படின்றாங்க. இப்படி சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிரஜன் வந்ததும் எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பிரஜன் வந்து அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க, அது வந்து பிக் பாஸ் தாங்க சொல்லணும், நான் எதுவும் முடிவெடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அமித் அசிஸ்டண்ட்டாக விட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா விட்டுருக்கலாம், ஒரு அசிஸ்டண்ட்டை டீச்சரில் கனியை கூட போட்டிருக்கலாம். அமித்துக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை இருக்குல்ல, அதனால அங்கே போட்டிருக்கலாம். ஆனால் அந்த டிசிஷனுக்கு அவங்க வரல. இப்போ இது கானா வினோத்துக்கிட்ட பேசி முடிக்கிறாங்களா ரொம்ப லேட்டா. அதுக்கப்புறம் 1 மணி நேரம் பார்த்தீங்கன்னா விக்ரமோட, அதுக்கப்புறம் 1 மணி நேரம் பார்த்தீங்கன்னா இவர் அமித்தோட அந்த பழைய பிரச்சனை தான், லெட்டர் பிரச்சனை. அதில் வந்து இந்த தன்வசம் அப்படின்னு சொல்லிட்டு தன்வசமாக கைவசம் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருந்ததுல, அதுக்கு விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அது பஞ்சாயத்து மறுபடியும் போகுது. விக்கல்ஸ் கூட திரும்ப லாஸ்ட்டாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா வந்து விளையாடலாமா அப்படின்னு கூட நடுவில் யாரோ கூப்பிட்றாங்க, கமருதீன் தான். அங்கே அமுச்சிட்டு அதுக்கப்புறமா பேசுகிறாங்க. கடைசியாக எல்லாம் போய் படுத்ததுக்கு அப்புறமா அங்கே போய் எல்லாருக்கும் நான் குட் நைட் சொல்கிறேன்னு சொல்லிட்டு குட் நைட் சொல்கிறாங்க. அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அவங்க வரும்போதே 3:30 ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப லேட்டாக தான் பார்வதி வேலை செய்ய வராங்க. அது வரையும் அமைதியாக உட்காந்துக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தார்ல இந்த விக்ரம், அதுக்காக அவரை பாராட்டுறாங்க. இப்போ ஆனாலும் பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சது பார்வதி தானே? எஸ், வேலை செஞ்சது பார்வதி தான், இல்லைன்னா சொல்ல. நைட்டு இவர் தனியாக உட்காந்துக்கிட்டு எழுதிட்டு இருந்தார். அவங்க ஒரு பக்கம் கிச்சனில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இவர் வந்து ஒரு பிளே எழுதினார். பிளேன்னா என்ன எழுதுவார்? மாமா வேலை தான் அந்த பிளே. ஏற்கனவே அங்கே கியூசி டாஸ்கில் பண்ணார்ல, சுபிக்ஷாவை கூப்பிட்டு போய் கியூசி கூட அண்ணான்னு கூப்பிட்டுட்டு இருந்தேன், இனிமேல் மாமான்னு கூப்பிட்றேன் அப்படி சொல்லிட்டு புடவை கட்ட சொல்லி ஒரு பிளேன்னு ஒன்று பண்ணார்ல. அதுனாவோ தெரியல, விக்ரமுக்கு இந்த மாதிரி ஒரு ஆசை இருக்குது. அவர் வியனாவும் லவ் எஃப்ஜே லவ் போயிட்டு இருக்குல்ல, அதை ஆரம்பிச்சு விட்டவரும் இவர் தான், அது வேற. ஆனால் இவர்கிட்ட வர்ற பிளேவெல்லாம் பாருங்களா, இப்படியே இருக்கு பாருங்களா. இப்போ யாருக்காக பிளே எழுதுறாருன்னா பார்வதி, அமித், இவங்க கதை ஒன்று இருக்குல்ல, இந்த லவ் ட்ராக்குக்கு ஒரு எண்டிங் வேணுமா. நேற்று அதுதான் பஞ்சாயத்து ஆச்சு, அதுக்கு ஒரு எண்டிங் கொடுக்கணும். அந்த எண்டிங் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகணும் அமித்துக்கும் பார்வதிக்கும், அதாவது தர்மலிங்கத்துக்கும் வசந்தா வார்டனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணுமா. அந்த பிளேக்காக தான் அவர் எழுதிட்டு இருந்தார். ஒரு பக்கம் இவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ அமித் வந்து காலையில் சொல்லிட்டு இருக்காரு, 2 நாளாக சரியில்லைன்னு சொல்கிறீங்க, 2 நாளாக வந்து வேலையை பழகிருக்கலாம், இப்போ நல்லா பண்ணியிருக்காங்களே, அதனால அவன் வேலை வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கெல்லாம் கிரெடிட் கொடுக்கக்கூடாது, பார்வதிக்கு தான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் யாருக்கு கிரெடிட் கொடுப்பீங்க? பாத்திரம் தேய்க்கணும் அப்படி சொல்லிட்டு ஞாபகப்படுத்திட்டே இருந்து அவங்களும் எவ்வளோ நேரம் இழுக்க முடியுமோ அவ்வளோ நேரம் இழுத்தாங்க. 4 மணி நேரம் 5 மணி நேரம் இழுத்தாலும் வெயிட் பண்ணி அவங்க பாத்திரம் தேய்க்கிற வரை கூடவே உட்காந்து இவர் பிளே எழுதி கடைசியாக பாத்திரம் தேய்ச்சி முடிச்சது 2 பேரும் வெளியே வந்து கார்டன் ஏரியாவில் உட்காந்து மற்ற கண்டஸ்டண்ட்டை பற்றி கதை பேசி முடிச்சு அதுக்கப்புறமா தான் போய் படுத்தாங்க. இப்போ பார்வதிக்கு ஃபயர் விடுவீங்களா, விக்ரமுக்கு ஃபயர் விடுவீங்களா? பார்வதி தான் செஞ்சாங்க, ஆனால் ஃபுல் கிரெடிட் அவங்களுக்கு கொடுக்கலாமா? இதுக்கு அந்த அளவுக்கு ஃபயர் உண்ணுமா அப்படிங்கிறது அது உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் விடுவீங்களா விட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.